أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أنا سيد ولد آدم لا فخر وبيدي لواه الحمد لا فخر والأنبياء ورائي لا فخر صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மாபெரும் அருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுகிற மிக புனிதம் நிறைந்த ரபியுல் அவ்வல் எனும் வசந்த காலத்தில் நாம் அமைந்திருக்கிறோம். மிகச்சிறப்பாக அற்புதமான தங்கள் குரலால் மிக உயர்ந்த குர்ஆனினுடைய கிராத்தை இதயத்திற்கு இனிமையாக ஓதி அமைத்த செங்கைமிக்க ஹதரத் பெருந்தகை அவர்கள், மரியாதைக்குரிய நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், குழுமி இருக்கிற எல்லோருக்கும் துஆ செய்தவனாக. சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிய வேண்டிய கடமை நம்மில் ஒவ்வொருவர்களுக்கும் இருக்கிறது. அவர்கள் எத்தனை பெரிய மாண்புக்குரியவர்கள் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வரலாறுகளை சொல்லித்தர வேண்டும். நமது வீட்டு பெண்களின் இதயத்தில் கொண்டு போய் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மகத்துவத்தை சேர்க்க வேண்டும். எத்தனை பெரிய மகத்துவம்! உலகத்தின் பல்லாயிரம் மக்கள் இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற இடத்தில் இருக்கிறார்கள். அதை சிந்திக்கும் இடத்தில் இருக்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, நூற்றுக்கணக்கான வரலாறுகள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை மொழிகளிலும், ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உருதுவிலே எழுதப்பட்டிருக்கிறது, தமிழ் மொழியிலே, அரபி மொழியில், பாராசீக மொழியில்,
மொழிகளை கடந்து வாழ்கிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்து மொழிகளிலும் வரலாறு எழுதப்பட்ட பின்னாலும் அவர்கள் வரலாறை இன்னும் முழுமையாக எழுதிவிட்டோம் என்று யாரும் சொல்லவில்லை. அவர்களை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். அவர்களின் ஒவ்வொரு அனுபவத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையின் எல்லா இடத்தை பற்றியும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி பேசுவான். அவர்கள் சாப்பிட்டது என்னவென்று வரலாற்றில் எழுதுவார்கள். அவர்கள் பிரியமாக பருகியது பாலை பருகுவார்கள், தேனை பருகுவார்கள், தேனையும் பாலையும் கலந்து குடிப்பார்கள். தண்ணீரும் தேனும் கலந்து சாப்பிடும் பழக்கம் உண்டு. கனி வர்க்கங்களில் பேரீச்சம் கனியை, திராட்சை கனியை தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்தோடு சாப்பிடுவார்கள். காய்கறிகளில் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொரக்காவை விரும்பி சாப்பிடுவார்கள். இறைச்சிகளில் ஆட்டு இறைச்சியை, அதிலும் குறிப்பாக முன்னஞ்சந்தை விரும்பி சாப்பிடுவார்கள் என்கிற அளவிற்கு அவர்களின் வரலாறு துல்லியம். அவர்களின் பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் எப்போது பிறக்கிறார்கள், எப்போது மரணிக்கிறார்கள், பிறந்தபோது எப்படி இருந்தது உலகம், இறக்கும்போது எப்படி இருக்கிறது, அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், கரம்பற்றிய மனைவியர்கள், எல்லோருக்குமாக வரலாறு. அல்லாஹ் அவர்களின் மனைவியர்களின் அறைகளில் அவர்கள் தங்குவது குறித்து உட்பட குர்ஆனிலே பேசினான். இதையெல்லாம் தாண்டி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே பயணித்தார்கள், எப்படி பேசினார்கள், எத்தனை தலைவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். பாராசீக சக்கரவர்த்திக்கு கடிதம் எழுதுகிறார்கள், ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய பேரரசருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். உலகத்தின் வல்லரசு என்று கருதப்பட்ட பாராசீகம், எந்த ஒரு பெரிய தலைவர்களும் பாராசீக தலைவர்களுக்கு கடிதம் எழுத முடியாது. எழுதினார்கள். எந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோம் சாம்ராஜ்யத்திற்கு கடிதம் எழுதுகிறார்கள். தங்கத் தலைவர் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதம் இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கடிதத்திற்கு எப்படி முத்திரை பதித்தார்கள் என்பதும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ், ரசூல், முஹம்மத் என்ற 3 பெயர்களும் அந்த முத்திரையில் மோதிரமாக ஆகி அந்த மோதிரத்தை முத்திரையாக குத்தி கடிதங்களை அனுப்பினார்கள் என்றும் வரலாறு பாதுகாக்கப்பட்டது. ஒரு வரலாற்று நாயகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலத்தால் மறையாத வரலாறு உடையவர்கள். வரலாற்றின் எல்லா பக்கமும் தலையில் எத்தனை வெள்ளை முடி இருந்தது, தாடியில் எத்தனை வெள்ளை முடி இருந்தது, வரலாறு எழுதி மாநபியினுடைய சரித்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் பெருமை எவ்வளவு பெரியது என்று அல்லாஹ் பேசினான். அவர்களின் மகத்துவத்தை பேசினான். அவர்களின் உறுப்பை பற்றி பேசினான். மா கதபல் ஃபுஆது மா ரஆ, அன்னலார் பார்த்த பார்வை எப்படி இருந்தது, மிஅராஜில் அவர்களின் பார்வை எப்படி இருந்தது, அல்லாவை சந்தித்த போது பார்த்த பார்வை, அவர்களின் உள்ளம் பொய் சொல்லவில்லை என்கிறான் அல்லாஹ். நபியின் உள்ளத்தை, அவர்களின் உள்ளத்தை பற்றி குர்ஆனிலே சொன்னான். அவர்களின் புனிதமான நெஞ்சை சொல்கிறான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், தங்கள் நெஞ்சை அல்லாஹ் விசாலமாக்கவில்லையா என்று கேட்கிறான். விரிவுபடுத்தினோம் தங்கள் நெஞ்சை என்கிறான் அல்லாஹ். இதையெல்லாம் விட மேலாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்நாளை பற்றி பேசினான் அல்லாஹ். திருக்குர்ஆனிலே பெருமானா லஅம்ருக், தங்கள் வாழ்நாள் மீது சத்தியம். யார் மீதும் சத்தியம் பண்ணிலாம் பேச முடியாது. குர்ஆன் ஷரீஃபை திறந்தால் எந்த ஒரு தனி மனிதன் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்து பேசியதில்லை. எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளை பற்றி பேசினான். லஅம்ருகா, உங்கள் வாழ்நாள் மீது சத்தியம். எம் பெருமானின் வாழ்நாள் எத்தனை மதிப்புக்குரியது அல்லாஹுவின் பார்வையில், ரப்பின் பார்வையில். அவர்கள் பெற்றிருந்த இடத்தை சொன்னான் அல்லாஹ். நம்மை கூப்பிட்டு சொன்னான், நீங்கள் என்னுடைய ஹபீபை கூப்பிடும்போது உங்களில் ஒருவரை கூப்பிடுற மாதிரி முஹம்மதுன்னு கூப்பிடக்கூடாதுங்கிறான். முஹம்மது அப்படின்னு கூப்பிடாதீர்கள், நட்பு வேறு. அவர்கள் சாதாரணமாக நடப்பார்கள். ஆனால் உங்கள் பார்வை நான் எப்படி பார்க்கிறேனோ அப்படி இருக்க வேண்டும். ஒரு தடவை கூட திருக்குர்ஆனிலே என் ஹபீபை நான் பேர் சொல்லி கூப்பிடலை, பேரை சொல்லி கூப்பிடலை.
முஹம்மது என்று பேர் அல்லாஹ் பதிவு பண்ணியிருக்கிறான் 4 இடத்துல. அது வரலாற்றினுடைய முக்கியமான அம்சத்தை சொல்லும் போது பதிவு பண்ணான். ஒரு இடத்துலையாவது யா முஹம்மத், முஹம்மதே என்று அல்லாஹ் கூப்பிடவில்லை. யா மூசா என்று கூப்பிட்டான், மூசாவே. யா ஈசா, ஈசாவே. யா யஹ்யா, யஹ்யாவே. யா ஜக்கரியா, ஜக்கரியாவே. யா நூஹ், நூஹே. யா இப்ராஹீம், இப்ராஹீமே. யா ஆதம், ஆதமே. முதல் மனிதர் ஆதமிலிருந்து பல நபிமார்களின் பெயரை சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டான். ஒரு இடத்தில் கூட யா முஹம்மது என்று கூப்பிடவில்லை. ஹஜ்ரத் அவர்கள் இன்று ஓதியதை இஷாவில் நினைவுபடுத்தியது யா ஐயுஹல் முஸம்மில். அவர்கள் போர்வை போத்திய அழகை கூட அல்லாஹ் சொன்னான். எவ்வளோ அழகா போர்வை போத்திருக்கீங்க. படுக்கும்போது போர்வை போத்துறோமே அந்த அழகை குர்ஆனில் சொல்கிறான் அல்லாஹ். யாரை? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மெச்ச வேண்டும். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசிய விஷயங்கள். யா ஐயுஹல் முஸம்மில், போர்வை போத்தி இருக்கக்கூடிய நபியே. யா ஐயுஹன் நபி, என் அன்பு நபியே. யா ஐயுஹர் ரசூல், என் அருமை தூதரே என்று அல்லாஹ் கூப்பிடும் அந்த அழகு அவர்கள் மீது எத்தனை பெரிய கண்ணியம் இருக்கிறது என்பதை சமூகத்திற்கு சொல்லி லா தஜஅலு துஆ அர்-ரசூலி கதுஆஇ பஅலிக்கும் பஅலா, உங்களில் ஒருவரை கூப்பிடுற மாதிரி என் ஹபீபை நீங்கள் கூப்பிடக்கூடாது என்றான் அல்லாஹ். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாரில் அடக்கம் பேணப்பட வேண்டும், ஒழுக்கம் பேணப்பட வேண்டும். அவர்களின் சபையில் அவங்க கருத்துக்கு முந்தி உங்கள் கருத்தை கூட சொல்லக்கூடாது. சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தினான் அல்லாஹ். என் ஹபீபை அனுப்பி வைத்திருக்கிறேன், அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் மரியாதை அவங்க பேச்சுக்கு முந்தி பேசக்கூடாது. அவங்க தூங்குனா எழுப்பக்கூடாது. அவங்க ரூமுக்கு வெளியில் இருந்து வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. அவங்களா வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி பொறுமையாக இல்லாமல் பெட்ரூமில் நபி அவங்க இருக்கும்போது யா முஹம்மத் வாங்க நாங்கள் வந்திருக்கிறோண்டு பனு தமீமுன்னுடைய கிராமவாசிகள் சில பேர் கூப்பிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் கண்டிக்கிறான் அவங்கள. திருக்குர்ஆன் ஷரீஃபிலே கண்டித்தான். அவர்கள் அறையில் இருக்கிற போது எப்படி கூப்பிடலாம்? நீங்கள் பெட்ரூமில் இருக்கிறாங்க, மனைவியோடு இருக்கிறாங்க, எப்படி கூப்பிடலாம்? நீங்கள் கூப்பிடுவது தப்புன்னு சொல்லல, அப்படி அழைப்பவர்கள் அறிவில் பலகீனமானவர்கள் என்றான். அப்படி அழைப்பவர்கள் வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா யஹ்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெட்ரூமில் இருந்து அவங்களாக எழுந்திருச்சு வர்ற வரைக்கும் இவங்க காத்திருந்து வாசல்ல உட்கார்ந்து பொறுமையாக இருப்பார்கள் என்றால் அதுதான் அவர்கள் வாழ்க்கைக்கே பாக்கியம் என்றாங்க. உங்கள் பாக்கியம் என்பது, உங்களுக்கு நல்வாழ்வு என்பது, உங்களுக்கு நல்லாசி என்பது பெட்ரூமில் இருக்கிற நாயகத்தை கூப்பிடுறது அல்ல. அப்படி கூப்பிட்டீங்கன்னா உங்கள் அறிவுல பலகீனம்ங்கிறான் அல்லாஹ். எத்தனை உயர்ந்த மனிதர்களை கூட டச் பண்ணி பேசுறதுக்கு அல்லாஹ் கொஞ்சம் கூட விட்டதில்லை. அவன் ஹபீபின் கண்ணியத்தை யாரும் குறைக்கக்கூடாது. அவர்கள் வரட்டும், காத்திருங்கள். 1 மணி நேரம் ஆகுதா? 2 மணி நேரம் ஆகுமா? 3 மணி நேரம் ஆகுமா? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் காத்திருப்பீர்கள் அல்லவா? அப்படி காத்திருப்பது நீ வணக்கம் செய்கிறத விட, திக்ரு செய்கிறத விட உன் வாழ்க்கையில் நிறைய கயிறை கொடுக்கும், நற்பாக்கியத்தை கொடுக்கும். ஏன் நற்பாக்கியம்? என் ஹபீபு வரணும்னு காத்திருந்ததாலே. லக்கான கைரன் லஹும் வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா யஹ்ருஜ இலைஹிம். அவர்கள் தங்கள் சுய வேலைகளை முடித்துவிட்டு வெளியே வர்ற வரையிலும் காத்திருப்பார்கள் என்றால், பொறுமை காப்பார்கள் என்றால் அதுதான் பாக்கியம். அது 1000 நலவுகள் என்கிறான் அல்லாஹ். நபி அவர்கள் வரணுண்டு உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க படிக்கட்டில், அவர் பாக்கியசாலி. எத்தனை பெரிய பெருமையை குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பேசுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு இருக்கிறாங்க.
பனு தமீமில் இருந்து சில பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு பழக்கம், யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ ஒரு தலைமையை போட்டு அனுப்புவாங்க. இந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு தொழுகை ஒழுங்காக நடக்கணும், ஊரில் ஈமானும் ஷரியத்தும் பாதுகாக்கப்படணும் என்கிற அடிப்படை ஒரு தலைமையை போட்டு அனுப்புறது. ஒரு தலைமையை போடணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. சையதுனா அபூபக்கர் சித்தீக் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழக்கரம் என்று போற்றப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்களை பாராட்டி திருக்குர்ஆனிலே ஆயத்தை இறக்கினான். குகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரோடு இருந்த இடம், அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்ததை திருக்குர்ஆனிலேயே பாராட்டினான் அல்லாஹ். அல்லாவின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மிர் காக்கா இப்னு மாபத், யா ரசூலல்லாஹ். பனு தமீம் கூட்டத்தார்கள் ஊருக்கு போகிறாங்க, ஒரு தலைமை வேணும். காக்கா இப்னு மாபத்துன்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் தகுதியான தலைவர், அவர்கிட்ட அன்பு இருக்குது, அரண் இருக்குது, அரவணைக்கும் தன்மை இருக்குது. ஒரு தலைமைக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்குது. தலைமை எப்போவுமே ஹார்டாக இருக்கக்கூடாது, தலைமை எப்போவுமே சாஃப்டாக இருக்கணும். அதே சமயம் எல்லாரையும் அதிகாரப்படுத்தாவிட்டாலும் எல்லாரையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அளவிற்கு தரமுடைய தலைமையாகவும் இருக்கணும். அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, காக்கா இப்னு மாபத் அன்பாளர், அரவணைத்து போகிறவர் மாத்திரமல்ல, அனைவர்களுக்கும் அழகான கட்டுப்பாடு மிக்க ஒரு தலைவர் என்றார். பெருமானார் யோசிக்கிறாங்க, ஆக்கலாமேங்கிற இடத்துக்கு வரல. யோசிச்சுட்டு இருக்கிற போது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, அம்மிர் அக்ரா இப்னு ஹாபிஸ். அந்த சபையில் என்ன பாருங்க, அக்ரா இப்னு ஹாபிஸ் வந்திருக்கிறார். அவர் துணிச்சல் மிக்க தலைவர். அவங்க எப்படி பார்த்தாங்க, அடக்கமான தலைவர். இவங்க எப்படி பார்க்குறாங்க, துணிச்சல் மிக்க தலைவர். உமர் ரலியல்லாஹு துணிச்சல் ஒன்று இருக்குது இல்லையா, துணிச்சல் மிக்க தலைவர், தகுதி உடைய தலைவர். அதனால் என் அபிப்பிராயம், நீங்கள் அபூபக்கர் சித்தீக் நாயகன் சொன்னது இருக்கட்டும், அக்ரா இப்னு ஹாபிஸை தலைவராக்கிருங்கன்னா. அப்படி சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முடிவும் எடுக்க முடியலை. ஏன்னா ரெண்டும் பெரிய தலைவர்கள். எனக்கு பின்னால் என் அபூபக்கரை பின்பற்றுங்கள், என் உமரை பின்பற்றுங்கள். அபூபக்கரை பின்பற்றுங்கள், சய்யிதுனா உமரை பின்பற்றுங்கள். ரெண்டு பேரையும் ரசூல் அடையாளம் காட்டுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இப்போ ரெண்டு பேரும் கருத்து சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கோபம் வந்துட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், உமர் மா துரீது இல்லா ஹிலாஃபி, நீ எப்போ கருத்து சொன்னாலும் எனக்கு மாத்தமாக ஏதாவது சொல்லணுங்கிறதையே ரூமு போட்டு யோசிச்சுட்டு வருவியான்னு கேட்டான். எப்போ கருத்து சொன்னாலும் எனக்கு மாத்தமாக தானே சொல்கிறப்பா, மா துரீது இல்லா ஹிலாஃபி, எனக்கு மாத்தமாக நான் ஒருவரை தலைவராக்கணும்னு சொன்னால் நீ இன்னொரு ஆள் பேரை முன்மொழிகிறீன்னாங்க. சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மாரத்து ஹிலாபத், அபூபக்கர் நாயகமே தங்களுக்கு மாத்தமாக சொல்லணும் எனக்கு நாட்டம் எப்போதும் இல்லை, தங்களுக்கு மாத்தமாக நான் ஒரு ஆளை சொல்கிறதுல நோக்கம் இல்லை, சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை, என் மனசில் இவருன்னு பட்டுச்சு நான் சொன்னேன்னாங்க. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சத்தம் கூடுச்சு, பேச்சு கொஞ்சம் பெருசாகிட்டு, இவங்க அவங்கள சொல்ல, அவங்க இவங்கள சொல்ல. அந்த சத்தம் கூடின உடனே ரெண்டு பேரும் அல்லாட்ட கண்ணியமானவங்க. அபூபக்கர் சித்தீக் அல்லாவின் பார்வையில் மிகப்பெரியவர், உமர் இப்னுல் கத்தாப் அல்லாவின் பார்வையில் ரொம்ப மகத்தானவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இன்னல்லாஹ யந்திகு அலா லிசானி உமர், என் உமரின் நாவில் அல்லாவே பேசுகிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்கிற அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாண்பை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரெண்டு சஹாபியும் சேர்ந்து கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் சத்தம் போட்ட போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கங்கிறத மறந்துட்டாங்க. இந்த சண்டை வந்தால் முன்னால் யார் நிற்கிறாங்கலாம் தெரியாது. உடனே அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கு முன்னால் ரசூலுக்கு முன்னால் நீங்கள் உங்கள் கருத்தை முற்படுத்தலாமா? முற்படுத்தக்கூடாது.
அல்லாஹ் இருக்கிறான், அவன் ஹபீப் இருக்கிறார்களே, நீங்கள் 2 பேரும் சண்டை போடுவதா? உங்கள் கருத்தை சொல்லி நபி அவர்களின் கருத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். யாரை? அபூபக்கர் சித்தியக்கை கண்டிக்கிறான். அல்லாஹ் கண்டித்தான். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவை கண்டிக்கிறான். 2 பேரையும் கண்டிக்கிறான். ஏன்? இவங்க 2 பேரை காட்டிலும் சபையின் முன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அபூபக்கர் சித்தியக்கின் மீது அன்பு வைத்தான், உமர் இப்னுல் கத்தாபின் மீது கண்ணியம் வைத்தான். ஆனாலும் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சபையில் கொஞ்சம் முந்தி கருத்து சொன்னதை அல்லாஹ் பிரியப்படவில்லை. என் ஹபீபு எத்தனை உயர்ந்தவர்கள், எத்தனை மகத்துவம் மிக்கவர்கள். நீங்கள் இன்னைக்கு மஸ்ஜிதுன் நபவிக்கு போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல கேட்டில் எழுதியிருப்பாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சப்தத்துக்கு மேலால் உங்கள் சப்தத்தை கூட உயர்த்தக்கூடாது. அல்லாஹ் தன் சஹாபிகளுக்கு, நபியின் தோழர்களுக்கு பாடம் நடத்துகிறான். என் ஹபீபு பேசுவார்களா? அவர்களுக்கு முன்னால் நீங்கள் பதில் சொல்லும் நேரம் வரும்போது கூட சத்தத்தை கூட்டக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். பதில் கூட லேசாக சொல்லணும். சில பேர் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டாங்க, அல்லாஹ் கண்டிச்சுட்டா மாத்திரம் அல்ல, அந்த ஆயத்தின் முடிவில் சொன்ன வார்த்தை இருக்குது பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சத்தத்துக்கு மேலே உங்கள் சத்தம் கூடிச்சு வைங்க, நீங்கள் எத்தனை பெரிய சஹாபியாக இருந்தாலும் சரி உங்கள் அமல் அழிந்து போகும் என்றான். அமலே அழியும். அவர்களின் மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நடத்திய பாடம். இன்றைய காலம், இன்றைய கால சூழல், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மகத்தான மென்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்று நீங்கள் விளங்க வேண்டும். அவர்களை கண்ணியமான இடத்தில் வைத்து பாருங்கள் என்கிறான். என் ஹபீபை அப்படியே பின்பற்றுங்கள் என்கிறான். தன்னை சொல்கிற இடத்துல எல்லாம் நாயும் ஸல்லல்லாஹு சேர்த்தே சொல்வான். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வின் தூதரான என் முஹம்மது அவர்களுக்கும் வழிபடுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு வழிபட சொல்கிற இடமெல்லாம் ரசூலையும் சேர்த்து சொல்வான். அல்லாஹ் தன்னை விட்டு நபியை பிரித்து பேசுறதே இல்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் என்று எப்போது சாட்சி சொல்லிவிட்டேனோ, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்பதையும் நான் சாட்சி சொல்ல வேண்டும். இமாம் மெம்பரிலே நிற்கிற போது அல்லாஹ்வின் பெயரையும் ஷஹாதத்தாக்க வேண்டும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெயரையும் ஷஹாதத்தில் கொண்டு வர வேண்டும். பாங்கை சொல்லும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத் என்று சொல்லியே தீர வேண்டும். உலகம் எங்கெல்லாம் இருக்குமோ, பூமி எங்கெல்லாம் சுத்தி கொண்டிருக்குமோ, அங்கெல்லாம் ஒவ்வொரு செகண்டிலும் ஒவ்வொரு வினாடியிலும் அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெயரை அல்லாஹ் உச்சரிக்க வைத்தான். இன்னைக்கு பாங்கு எந்த நிமிஷத்தில் சொல்லல, இப்போ இங்கே பாங்கு, அடுத்த நிமிஷம் அங்கே, அடுத்த நிமிஷம் அங்கே, அடுத்து அந்த நாட்டில், அப்புறம் அந்த நாட்டில் இந்த பக்கம், 24 மணி நேரமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை அல்லாஹ் உச்சரிக்க வைத்தான். வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே தங்கள் புகழை நாம் உயர்த்தினோம் என்கிறான் அல்லாஹ். எவ்வளோ உயர்த்தினோம்? இதுக்கு மேலே உயர்த்துறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறான். நபியே நாயகமே தங்கள் புகழையும் பேரையும் அந்தஸ்தையும் நாம் உயர்த்தினோம். நபிமார்களை விட யாரையும் நம்ம குறைச்சிலாம் பேச அனுமதி இல்லை. எல்லா நபிமார்களை விட அல்லாஹ் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மகத்துவத்தை ரொம்பவே உச்சப்படுத்தி பேசுகிறான் திருக்குர்ஆன் ஷரீஃபில். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை சந்திக்கணும்னு அழைக்கப்பட்ட போது அந்த சமுதாயத்தை கூப்பிடுறாங்க. சில பேரை கூப்பிட்டு வாங்கங்கிறான் அல்லாஹ். அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. நபி கொஞ்சம் வேகமாக வந்து அல்லாஹ்வை சந்திக்க வந்துட்டாங்க. யார்? அவங்களுக்கு பேரே கலீமுல்லா, அல்லாஹ்ட்ட அதிகமாக பேசுகிறவங்க, அல்லாஹ்வோடு உரையாடுகிற பாக்கியம் பெற்றவங்க சந்திக்க வந்துட்டாங்க. அல்லாஹ் கேட்குறான், ஒமா அஜ்ஜலக அன் கௌமிக யா மூசா கால ஹும் உலாயி அலா அஸரி வ அஜில்து இலைக ரப்பி லிதர்லா. ஏன் மூசா எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொன்னேன்னு அவங்களையெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ வேகமாக அவசரமாக அங்கே ஏன் வந்தீங்கன்னு கேட்குறான் அல்லாஹ்.
நபி சொன்ன பதில் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், வஅஜ்ஜல்து இலைக்க ரப்பி லித்தர்லா, நான் வேகமாக வந்துட்டேன் அல்லாஹ் உன்னுடைய திருப்தி கிடைக்கணுங்கிறதுக்காக, உன்னுடைய திருப்தி எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் வேகமாக வந்துட்டேங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய திருப்தி வேணும். ஒரு நபி கேட்குறாங்க. அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சொல்வான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நாயகமே அல்லாஹ் உங்களுக்கு தருவான், ரப்பு கொடுப்பான் கொடுப்பான் கொடுப்பான், கேட்டதையெல்லாம் கொடுப்பான். வாழ்வை கேட்கிறீர்களா? வாழ்வாதாரத்தை கேட்கிறீர்களா? சமூகத்தின் பாதுகாப்பை கேட்கிறீர்களா? கண்ணியத்தை கேட்கிறீர்களா? கேட்டதையெல்லாம் கொடுப்பான். எவ்வளவு கொடுப்பான்? ரப்புக்க வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, தாங்கள் திருப்திப்படும் அளவுக்கு எப்போ திருப்திப்படுவீர்களோ அதுவரைக்கும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். மூசா நபி உன் திருப்திக்கு நான் வந்த வேகமாங்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் திருப்தி வர்ற வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கிறான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியின் திருப்தியை அல்லாஹ் ஆதரவு வைக்கிறான். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் அருமையான சமூக நண்பர்களே, உங்கள் மனைவியர்களுக்கு சொல்லுங்கள், உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற மகத்துவம் மகத்தான மகத்துவம். அல்லாஹ் அவர்களை தூக்கி வைத்து பார்த்த பார்வை மிகப்பெரிய பார்வை. நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று அவன் கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை ரொம்பவே அழகான வாழ்க்கை. அத்தனை பெரிய அருளை அவர்களுக்கு கொட்டினான் அல்லாஹ். அவங்க ஏதாவது செய்தாங்க வைங்களேன், அல்லாஹ் கூட்டாயிடுவான். பத்ருக்களம் எதிரிகளுடைய வேகம் கொஞ்சம் கூடுதல், அப்படி ஒரு கவலம் மண்ணை எடுத்து பெருமானார் அப்படி தூவுறாங்க. திருக்குர்ஆனுடைய விளக்கத்தில் போய் பார்த்தால் உங்களுக்கு புரியும். அப்படி தூவிய போது எதிரிகள் எல்லாருடைய கண்கள்லையும் போய் விழுந்துட்டு, இங்கேருந்து ஒரு குத்து அள்ளி போட்டால் பக்கத்தில் நிற்கிற 4 பேர் கண்ணில் விழும். 1000 பேர் அங்கே இருக்கிறார், ஒருத்தர் இங்கே இருக்கிறார், ஒருத்தர் 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார். இப்படி ஒரு குத்து மண்ணை போட்டாங்க, அத்தனை கண்களிலும் போய் அந்த மண் விழுந்தது. எல்லாருமே கண்ணை கசக்கிற இடம். அந்த செய்தியை அல்லாஹ் சொல்கிறான், ஒமா ரமைத்த இது ரமைத்த உலாக்கின்னல்லா ரமா, தாங்கள் அள்ளி எரிந்தீர்களே, தாங்கள் எரியும் போது அல்லாஹ் தான் எரிந்தான், தாங்களா எரிந்தீர்கள். தாங்க அப்படி கையை தூக்குனீங்க பாருங்க, அங்கே அல்லாஹ்வுடைய கை வந்துச்சு. ஒமா ரமைத்த இது ரமைத்த உலாக்கின்னல்லாஹ ரமா, நபி அவர்கள் எரிந்திய போது அல்லாஹ் எரிந்தான். அவர்களின் செயலை தன் செயல் என்று சொல்வதில் அல்லாஹ்வுக்கு அத்தனை பெரிய பிரியம். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யும் செயல்களை எல்லாம் தன் செயலோடு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் பையத்து செய்கிறாங்க. நபி அவங்க பையத்து கேட்குறாங்க, சஹாபாக்கள் பையத்து செய்கிறாங்க. வலது கையை தூக்கி அப்படி நபியினுடைய கையை பிடிக்கிறாங்க. அந்த கையை பிடிக்கிற காட்சி அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யுபாயிஊனக் இன்னமா யுபாயிஊனல்லாஹ், தங்களிடத்தில் கையை வச்சு பையத்து செய்தார்களே, அவங்க தங்களிடத்தில் மட்டுமா பையத்து செய்தாங்க, அவங்க அல்லாஹ்ட்டையே பையத்து செய்துட்டாங்க. நபியிடத்திலே நடக்கிற பையத், சஹாபிகள் தங்கள் கையை தூக்கி நபியின் கையில் வைக்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன இன்னொரு வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை, இன்னல்லதீன யுபாயிஊனக் இன்னமா யுபாயிஊனல்லாஹ், தங்களிடத்தில் பையத்து செய்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் பையத்து செய்து விட்டார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க கையை தூக்கி தங்கள் கைக்கு மேலே வச்சாங்களே, அப்படி வச்ச போது அந்த கை, அவங்க மேலே இருக்கிறது அவங்க கை, கீழே இருக்கிறது தங்கள் கை, தங்கள் கரத்தில் அவங்க கரம் அப்படி இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க கரத்துக்கு மேலே ஏன் கரம் இருந்தது. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், ஏன் தங்கள் கரத்தை அவர்கள் பிடித்த போது அவங்க கரத்தில் ஏன் கையை வச்சேங்கிறான்ல. அந்த வார்த்தைக்கு இருக்கிற அழகு என்ன, அதில் இருக்கிற ஆழம் என்ன. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் பார்வையில் பெற்றிருந்த அந்த கண்ணியம், அவர்களுக்கு கிடைத்த மகத்துவம். யாராவது நபி அவங்களுக்கு கொஞ்சம் நோவினை கொடுக்குற மாதிரி நடந்தாங்க வைங்க, அல்லாஹ் உடனுக்குடன் வசனத்தை இறக்கி வச்சிடறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிக்கா செய்கிறாங்க. நிக்கா செய்து மனைவியோடு வாழ்க்கை சேர்ற நேரம் ஒரு விருந்து கொடுத்தாங்க.
விருந்து சஹாபாக்களுக்கு. நிக்கா முடிச்சிட்டு ஒரு விருந்து, அந்த விருந்தில் சஹாபாக்களை கூப்பிட்டுருக்குறாங்க. எல்லாரும் விருந்துக்கு வந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு இரவு நேரம் பெருமானார் படுக்கணும், தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்கணும், புது வாழ்க்கையை துவக்கணும். இவங்க எல்லாரும் நபியை பார்த்த சந்தோஷத்தில் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பெருமானார் உள்ளே போகிறாங்க, வெளியில் வர்றாங்க, உள்ளே போகிறாங்க, வெளியில் வர்றாங்க. எழுந்திரிச்சு போகணுமே. பொதுவாக ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டோம் வைங்களேன், சாப்பிடுவதற்கு முந்தி அனுமதி கொடுத்தா தான் உள்ளே போகணும். அனுமதி வாங்கிட்டு உள்ளே போனீங்களா சாப்பிடணும். சாப்பிடும்போது அந்த பாத்திரத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கக்கூடாதுங்கிற அல்லாஹ். கைர நாதிரீன இனாகு, பாத்திரத்தை கூட பார்க்கக்கூடாது. நபியினுடைய வீட்டில் சாப்பிட வரும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தால் அனுமதி கிடைத்தால் வாருங்கள், வந்தால் அவங்க வீட்டில் என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கக்கூடாதுங்கிறான். எத்தனை பெரிய சஹாபாக்கள், அவங்களுக்கு எல்லாம் பாடம் நடத்துகிறான். அடுத்து சொன்ன வார்த்தை தான் ரொம்ப அழகானது. இதா துஈதும் வதுஹுலு இதா தாய்ந்தும் வந்தஷிரு. இதா அல்லாஹ் சொன்னான், பெருமானார் கூப்பிட்டாங்களா உள்ள வந்துருங்க. ஒய்தா தாய்ந்தும் வந்தஷிரு, சாப்பிட்டு முடிச்சா இங்கே வெளியில் போயிடுங்கிறான். அது அழகு இல்லையே, நாகரீகமாக தெரியாதே. நம்ம சாப்பிட கூப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சா இங்கே வெளியில் போங்கன்னு சொன்ன நாகரீகமா? நம்ம ஊர்லலாம் பழக்கம் வச்சுருக்காங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கூடாது. சாப்பிட்டு முடித்தோடனே ஒருத்தர் வருவார், அஸ்ஸலாமு அலைக்கும் பார் அப்படின்னா அர்த்தம் எஞ்சி போங்கன்னு அர்த்தம். அது கண்ணியமாக சலாம் சொல்லிட்டா. எங்கள் ஊர்லலாம் அந்த பழக்கம் இன்றைக்கி இங்கேயும் இருக்குது. பெரிய விருந்து, எல்லாரும் உட்காருவாங்க, சாப்பிடுவாங்க, உட்காந்து பேசுவாங்க. அவன் பேசலாம், அந்த அனுமதி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டயத்தில் சாப்பிட்டு முடித்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் எழுந்திரிச்சு போயிடும். அல்லாஹ் இங்கே சொல்கிறான், சாப்பிட்டா எழுந்திரிச்சு போயிடுங்க, ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அது என் ஹபீபுக்கு சங்கடமாக இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். வலா முஸ்தானிஸீன பிஹதீஸ் இன்னதாலிக்கும் கான யூதுன் நபி. பேசாதீர்கள் உட்கார்ந்து. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாண விருந்து கொடுத்துருக்கிறாங்க. சாப்பிட்ட பின்னால் எழுந்திரிச்சு போகிறது தானே அழகு. அவங்க வீட்டிலேருந்து நீங்கள் பேசிட்டு இருப்பதால் என் ஹபீபுக்கு அது கஷ்டமாக இருக்கிறது. அவங்களுக்கு நீங்கள் கஷ்டம் கொடுக்கும்போது அவங்க நீங்கள் போங்கன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படுவாங்க. நான் வெட்கப்பட மாட்டேன். என் ஹபீபு வீட்டில் கஷ்டம் கொடுத்துட்டுலாம் உட்காராதீங்க, எஞ்சி போங்கன்னு அல்லாஹ். கைர முஸ்தானிஸீன பிஹதீஸ், பேசிட்டு உட்கார்ந்துருந்தா அது என் ஹபீபுக்கு நோவினை. கான யூதுன் நபி, என் நபி அவர்களுக்கு நோவினையாக இருக்கிறது. ஆனா நாயகம் வெட்கப்படுவாங்க. வயஸ்தஹி மின்கும், உங்களை வெளியில போங்கன்னு சொல்வதற்கு பெருமானார் அப்படியெல்லாம் செய்ததே இல்லை. அன்பாளர், அருளாளர், வெட்கப்படுவாங்க. தோழர்களை போய் வெளியில போங்கன்னு சொல்றதா? வல்லாஹு லா யஸ்தஹி, அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அல்லாஹ் தன்னை சொல்றான், எனக்கு என்ன இருக்குது, நான் வெட்கமெல்லாம் பட மாட்டேன். என்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? என் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிற மாதிரி நீங்க நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். சாப்பிட்டா வெளியில போயிடுங்கன்ற அல்லாஹ். திருக்குர்ஆன் பேசுகிற ஒரு செய்தி, அல்லாஹ்வின் வான்மறை, உலகம் உள்ள வரையிலும் வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதம் திருக்குர்ஆன், ஒரு பேரருள். அந்த ஆயத்துக்குள்ளே தன் நாயகமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எத்தனை பரிசித்து பெற்று பேசுகிறான். நாம் விளங்க வேண்டும் என்கிறேன். நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை பற்றி, வரலாறுகளை பற்றி, அவர்களின் புகழின் உச்சத்தை பற்றி அல்லாஹ் பேசினான். அவர்கள் நமக்கு எப்படிப்பட்டவர்கள் என்றும் பேசினான். சாதாரணமானவர்கள் அல்ல என் ஹபீப். ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை பேர்களுக்கும் அவர்கள் பேரருள். அவங்க பேரருள்னா அவங்க இருக்கிறதால நீங்கள் சின்ன சின்ன பாவம் செய்தாலும் உங்களை நான் விட்டுடுறேன், மன்னிச்சிடுறேன். ஏன் தெரியுமா? என் ஹபீப் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா அவங்க தாங்க மாட்டாங்க. அவங்க பேரருள், அவங்க பேரருள். பூச்சி கூட கஷ்டப்பட தாங்க மாட்டார்கள், எறும்பை கூட அழிக்காதே என்கிறார்கள். திருமதியில் ஒரு செய்தி படித்தேன். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பிரயாணத்தின் போது தன் தோழர்களோடு படுத்திருக்கிறாங்க. டென்ட் அடித்து போகிற வழியில் காலையில் எழுந்திரித்து புறப்படும் நேரத்தில் அந்த டெண்டை ஒரு பார்வை இடுறாங்க. அந்த பக்கமாக சஹாபாக்கள் படுத்திருந்த இடத்துல நெருப்புகள் அதிகமாக கரிக்கப்பட்டு கிடக்கிறது. சஹாபிகள்கிட்ட கேட்டாங்க, இது என்ன நெருப்பு கரிச்சிருக்கிறீங்களே? யார சூழல்லாம் ராத்திரி படுத்திருந்தோம், இங்கே கடுமையான விஷம் உள்ள எறும்புகள், கடி எறும்புகள் எங்களுடைய தூக்கத்தை கலைத்து விட்டது, தூங்க முடியல. இமாம் திருமதி எழுதுகிறார், தூங்க முடியல கடி எறும்புகளின் கஷ்டத்தாலே. எனவே தூக்கம் போனதுனால நாங்கள் எழுந்திருச்சு நெருப்பை பொறுத்து அந்த எறும்புகளுடைய புற்றுகளை அழிச்சிட்டோம். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு நான் ஒன்றை இப்போது சொல்கிறேன், எப்போதும் ஞாபகம் வையுங்கள். உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சமூகத்துக்கும் சொல்கிறேன். லா யுஅذிபு பின்னார் இல்லா ரப்புன்னார். எந்த உயிரையும் நெருப்பால் வேதனைப்படுத்தாதீர்கள். எந்த உயிரையும், அது எறும்பாகட்டும், கொசுவாகட்டும், பூச்சியாகட்டும், நெருப்பால் வேதனைப்படுத்தாதீர்கள். காரணம் தெரியுமா? நெருப்பை கொண்டு வேதனைப்படுத்துவது நெருப்பை படைத்த ரப்புக்கு மட்டுமே சொந்தம். நெருப்பால் வேதனை நெருப்பை படைத்த ரப்புக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால தான் இன்னைக்கு இந்த கொசுவை அடிக்கிறதுக்கு இந்த ஒரு மட்டை, பேட் மட்டை மாதிரி ஒரு நெருப்பு பொறி கக்கும் மட்டை வச்சுருப்பாங்க. அப்படி கொசு மேலே பட்டுட்டுன்னா அப்படி நெருப்பு பொறி வரும், கொசு போயிடும், கொசு அழிஞ்சு போயிடும். அனுமதி இல்லைங்கிறாங்க. நெருப்பால் உயிரினத்தை அழிக்கக்கூடாது. நெருப்பால் எந்த உயிரையும் கரிக்காதீர்கள். ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த உலகத்திற்கு அவர் அருளாளர் என்று அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கிறான். என்ன நினைத்தீர்கள்? நீங்கள் நல்லா இருக்கிறீர்களா? முஹம்மது ரசூலுல்லாவின் காரணமாகவே நல்லா இருக்கிறீங்க. வேதனை இறக்கிறதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை. நீங்கள் தப்பு பண்ணும்போது, நீங்கள் கஷ்டப்படுத்துகிற போது, என்னை மறந்து வாழும்போது வேதனை இறக்கிடுவேன். ஆனால் உங்கள் மீது அருளாளரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது. காபத்துல்லாவில் காஃபிர்கள் போய் காபாவுடைய திரையை பிடிச்சி கேட்டாங்களாம், யா அல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத நாங்கள் மறுக்கிறோம். அவங்க சொல்கிறத மறுக்கிறோம், அவங்க சொல்கிறது உண்மை, நாங்கள் தான் தப்பாக மறுக்கிறோம்னா வானத்திலிருந்து எங்கள் மீது நீ கல்லால் மலை இறக்கி எங்களை அழித்து விடு. கொஞ்சம் நிதானமாக சிந்திக்கணும். நான் சரியான நேரத்தில் முடிக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு நிமிஷம் பிந்துறதுலாம் இல்லை. இங்கே சொன்ன செய்திகள் நான் பேசுவதில்லை. இங்கே என்ன பேச வேண்டும் ரப்பே வெளிப்படுத்துகிறான். எழுதி வையுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது கல்புக்கு சொந்தமாக வேண்டும். அவர்கள் மீது நாம் காதல் கொள்ள வேண்டும். அவர்கள் மீது மரியாதை வைக்க வேண்டும். அவர்கள் சொல்லையெல்லாம் எடுத்து சுமக்க வேண்டும். மன் அஹப்ப சுன்னதி ஃபக்கத் அஹப்பனி. நான் கொண்டு வந்த வழிமுறைகளை, எப்படி சட்டை போடணும், எப்படி தாடி வைக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி மனைவியோடு இருக்கணும், எப்படி பிள்ளைகளை வழிநடத்தணும், எப்படி நீங்கள் தொழில் செய்ய வேண்டும், நான் சொன்ன வழியை நீங்கள் எடுப்பீர்களா, நடப்பீர்களா, நேசிப்பீர்களா? நீங்கள் என்னையே நேசிக்கிறீர்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் அஹப்ப சுன்னதி ஃபக்கத் அஹப்பனி. என் வழியை, என் சொல்லை, என் செயலை நீங்கள் எடுக்கிற போதெல்லாம், நடக்கிற போதெல்லாம், அதன்படி வாழ்கிற போதெல்லாம் என்னை நேசிக்கிறீர்கள். என்னை நேசித்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? என்னை நேசித்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? என் வழிமுறையை எடுத்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும் நான் சொன்னேன், அப்படி நீங்கள் நடந்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அன்பு காட்டி வளருங்கள், அன்பு காட்டி வளருங்கள், கண்டித்தும் வளருங்கள். ஒரு நல்ல தந்தை கண்டிப்பும் இருக்கும், கருணையும் உடையவர். கருணையும் கண்டிப்பும் உள்ள தந்தைதான் நல்ல தந்தை. அப்படி உங்கள் பிள்ளைகளை வளருங்கள். தவறு செய்கிற போது தட்டுங்கள், அவர் நல்ல நிலையில் இருக்கிற போது பாராட்டுங்கள். நீ பிள்ளைங்களை எல்லாம் பாராட்ட பெற்றோர்கள்ட்ட பழக்கம் இல்லை. அந்த பையனை பாரு எவ்வளோ அழகாக படிக்கிறான், ஏத்த வீட்டு கதீஜாவை பாரு எத்தனை அழகான மரத்தில் முதல் மார்க் எடுத்திருக்கிறா. உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணி பேசி குறை சொல்லாதீர்கள். உங்கள் பிள்ளைகளின் திறமையை நீங்களே அளிக்கிறீர்கள்.
உங்கள் பிள்ளைகளுக்கு உற்சாகம் கொடுங்கள். உன்ன மாதிரி முடியாதுப்பா, நீ நல்ல திறமையான புள்ளதான், நாளைக்கு நல்லா வந்துடுவ, அல்லாஹ் உன்னை நல்லா ஆக்கிடுவான் சொல்லி பாருங்கள். நபிகள் நாயகத்தின் அழகான வளர்ப்பு முறை. எனவே அழகாக பிள்ளைகளை வளர்ப்பதில், அருமையாக கணவனை மதிப்பதில், அருமையான கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்துவதில், தாயை சீ என்று கூட சொல்லிவிடாதே, தந்தையை முகம் சுளிக்கும் வகையில் நடத்தி விடாதே. இதையெல்லாம் நீங்கள் பேணுவீர்களா? என்னை நேசிக்கிறீர்கள், என்னை நேசித்தால் காணம் ஐபில் ஜன்னா, நீங்கள் சொர்க்கம் வருவீர்கள் சொல்லல, என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். சொர்க்கம் வருவீர்கள் சொல்லல, என்னோடு நீங்கள் சொர்க்கம் வருவீர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நேசம் நம்மை சொர்க்கம் கொண்டு செல்கிறது. நேசம் என்பது அவர்களின் வாழ்க்கை. அல்லாஹ் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சீரிய வாழ்க்கையை சொல்வான். நிறைவுபடுத்துகிறேன். காபாவுடைய திரையை பிடிச்சி கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த நாயகம் சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் மறுக்கிறோம்ல. குர்ஆன் இறங்குதுங்கிறாங்க, நாங்கள் மறுக்கிறோம். அவர் சொல்கிறதெல்லாம் சத்தியங்கிறாங்க, நாங்கள் மறுக்கிறோம். மறுத்தால் நாங்கள் பொய்யர்கள் தானே, வானத்திலிருந்து கல்ல மலை இறைச்சி எங்களை கொன்னுடுன்னு கேட்டாங்களாம். இப்போ அல்லாஹ் என்ன செய்திருக்கணும்? மலை இறக்கியிருக்கணும், கல்லால் அடிச்சிருக்கணும், அவங்கள கொன்று இருக்கணும். அவங்க கேட்டாங்க, நாங்கள் மறுப்பது தவறு, அவர்கள் சொல்வதுதான் உண்மை, மலை இறக்கி அழித்து விடு. அல்லாஹ் அழிக்கல. அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வஅன்த ஃபீஹிம் ஒமா கானல்லாஹு முஅஸிபஹும் வஹும் யஸ்தக்பிரூன். நாயகமே, அவங்க கேட்டுட்டாங்க, நாங்கள் சொல்கிறதெல்லாம் நபி அவர்களுக்கு எதிராக பேசுறது அதுதான் உண்மை, நாங்கள் அதை மறுக்கிறோம் இல்லை, எங்கள் மேலே அதாப் இறக்குங்கிறாங்க. நான் இறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? தாங்கள் இருக்கிறீர்கள், தாங்கள் இருக்கிறீர்கள், தாங்கள் வாழ்வதில், தாங்கள் இருப்பதில், தாங்கள் அவர்களோடு இருக்கிற நேரத்தில் அவங்க தப்பே பண்ணினாலும் நான் அழிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? தாங்கள் ரஹ்மத், தாங்கள் அருள், தாங்கள் தாங்க மாட்டீர்கள் என்றான். குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு கூட அல்லாஹ் யோசிக்கிறான், என் ஹபீபு வாழ்கிறார்கள் என்ற காரணத்தினால். இன்னைக்கு நம்ம பாதுகாக்கப்படுகிறோம் என்றால், முஹம்மது ரசூலுல்லாஹ் அன்னைக்கு வாழ்ந்தாங்க, இன்னைக்கு வாழலை இல்லை. இன்றைக்கும் இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னு அல்லாஹ்ட துஆ செய்கிறேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் அல்லாஹ் அருள் நிறைந்த அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை, அவர்களின் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை நாம் எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வானாக. அவர்களின் கண்ணியத்தை, மகத்துவத்தை எவ்வளவு பிரசித்தி பெற்ற நிலையில் அல்லாஹ் கூறினானோ, அல்லாவே மகிழ்ந்தானோ, அத்தனை அழகான அவர்களின் அற்புதமான மகத்துவமிக்க வாழ்க்கையை, அவர்களின் கண்ணியத்தை, மேன்மையை, மகத்துவத்தை நாம் உணர்வதற்கும் நமது குடும்பத்தை உணரச் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நம்மை, நமது மனைவி மக்களை, பேரன் பேத்திகளை ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.